2025ஆம் ஆண்டில் வரலாறு காணாத உயர்வை எட்டிய தங்கம் விலை 2026ஆம் ஆண்டிலும் அதே வேகத்தில் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்திய சந்தையில் குறிப்பாக MCX தங்கம் விலை 2000 ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்து 1,38,000 ரூபாயை தாண்டியிருக்கிறது. இந்த திடீர் உயர்வு சாதாரண நகை வாங்குபவர்களையும் முதலீட்டாளர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தி உள்ளது. தங்கம் விலை ஏன் இவ்வளவு அதிகரித்திருக்கிறது, இதற்கு பின்னால் என்ன காரணங்கள் இருக்கின்றன என்பதை உலக தங்க கவுன்சில் தனது சமீபத்திய அறிக்கையில் தெளிவாக விளக்கி உள்ளது. அதில் தங்கத்தை நாம் ஏன் முதலீட்டு பொருளாக பார்க்க வேண்டும் என்பதற்கான காரணங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டின் முதல் அரை ஆண்டில் மட்டும் தங்கம் வர்த்தகம் தினசரி சராசரியாக 329 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இருந்தது என வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் தங்கத்தின் மீது முதலீட்டாளர்கள் காட்டும் நம்பிக்கை உலகளவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக தங்கத்தின் விலை அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது வருடத்திற்கு சராசரியாக 8% வரை உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் பங்குச்சந்தைக்கு இணையாகவும் பத்திரங்களை விட மேலோங்கியும் தங்கம் செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் தங்கம் நீண்ட கால முதலீட்டிற்கு மிக பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. வெனிசுலா மீது அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கை தங்கத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் தங்கம் ஒரு முதலீட்டு சொத்து என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் பெரும் நன்மை தரும் என உலக தங்க கவுன்சில் கூறியுள்ளது. மேலும் தங்கத்தின் முதலீடு குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அதன்படி தங்கம் எப்படி பொருளாதார வலிமையை தருகிறது, அதனை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து பார்க்கலாம். உலக அரசியல் சூழ்நிலைகளில் பதட்டம் அதிகரித்தால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி செல்கிறார்கள். தற்போது அமெரிக்க டாலருக்கு பின்பு உலகின் 2வது பெரிய ரிசர்வ் சொத்து தங்கம்தான் என உலக தங்க கவுன்சில் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக வெனிசுலா பிரச்சனையால் ஏற்பட்ட புவிசார் அரசியல் பதற்றமும் தங்கம் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஐரோப்பிய மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவலின்படி 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தங்கம் யூரோவை விடவும் அதிக நம்பகத்தன்மை கொண்ட ரிசர்வ் சொத்தாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தங்கத்தின் விசேஷம் என்னவென்றால் அது முழுமையான மறுசுழற்சி செய்யக்கூடிய உலோகம். இதுவரை உலகம் முழுவதும் வெட்டியெடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒவ்வொரு அவுன்ஸ் தங்கமும் இன்னும் ஏதோ ஒரு வடிவில் பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. தங்கம் நகைகள், மருத்துவ சாதனங்கள், தொழில்நுட்ப கருவிகள் என பல துறைகளிலும் தங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தங்கத்தில் முதலீடு செய்தாலே மாதம் தோறும் வருமானம் கிடைக்கும் என்று நினைத்தால் அது தவறு. தங்கம் ஈவுத்தொகை, வட்டி அல்லது வாடகை போன்ற வருமானத்தை தராது. விலை உயர்வுக்கு பிறகு அதை விற்றால்தான் லாபம் கிடைக்கும். இதுதான் சில நிதி நிபுணர்கள் தங்கத்தின் குறையாக கூறும் முக்கிய அம்சமாக உள்ளது. 2025ஆம் ஆண்டில் தினசரி சராசரி தங்க வர்த்தகம் 329 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இருந்ததாக உலக தங்க கவுன்சில் தகவல் தெரிவித்திருக்கிறது. உலகம் முழுவதும் முதலீட்டாளர்கள் மற்றும் மத்திய வங்கிகள் சேர்த்து வைத்திருக்கும் தங்கத்தின் மொத்த மதிப்பு 5.1 டிரில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது. இதன் மூலம் தங்க சந்தை, டவ் ஜோன்ஸ் உள்ளிட்ட பல முக்கிய பங்கு சந்தைகளுக்கு இணையாக மிகவும் திடமான சந்தையாக திகழ்கிறது என தெரிகிறது. பொருளாதார அலைச்சல், புவிசார் அரசியல் பதட்டம், பணவீக்கம் போன்ற சந்தர்ப்பங்களில் மக்கள் நம்பிக்கையோடு முதலீடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது தங்கம்தான். எனவே வருகின்ற மாதங்களிலும் ஆண்டுகளிலும் தங்கம் விலை மேலும் உயரும் வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதே சமயம் தங்கத்தை வாங்கும் முன்பு அது நீண்டகால முதலீடு என்பதையும் உடனடி லாப நோக்கில் அதை அணுகக்கூடாது என்பதையும் நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். சென்னையில் ஜனவரி 5ஆம் தேதியான இன்று தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,02,640 ரூபாய்க்கும், கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 12,830 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 271 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 2,71,000 விற்பனையானது. சென்னையில் ஜனவரி 5ஆம் தேதியான இன்று தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,02,640 ரூபாய்க்கும், கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 12,830 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல வெள்ளியின் விலை ஒரு கிராம் 271 ரூபாய்க்கும்,
1 கிலோ வெள்ளி 2,71,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நேற்று ஒரே நாளில் காலையும் மாலையும் என சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சர்வதேச பொருளாதார சந்தைகளில் தங்கத்தின் விலை மாறிக்கொண்டே வருகிறது. இதற்கு காரணமாக ரஷ்யா மீது அமெரிக்கா விதித்த தடைகள், சீனா இந்தியா மீதான வரி உயர்வுகள், மத்திய கிழக்கு நாடுகளின் போர் பதற்றங்கள் போன்றவற்றால் அனைத்து நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள். ஏற்றுமதி இறக்குமதியை டாலருக்கு பதிலாக தங்கத்தின் அடிப்படையில் நடத்தலாம் என்ற முடிவுக்கு மற்ற நாடுகள் வந்துவிட்டன. இதனால்தான் தங்கம் விலையில் ஏற்றம் இருந்தது. வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதோடு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்திருப்பதால் தங்கம் வெள்ளி விலையுடன் கச்சா எண்ணெயின் விலையும் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று மார்க்கெட் திறந்த முதல் நாளே தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்துள்ளதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். Subscribe to One India and never miss an update.